Hi, hello, welcome to our channel. Welcome to Vijay LP Vlogs. தொடக்கூடாது, எந்த சாமானியும் தொடக்கூடாது, பேசக்கூடாது, எந்த சாமானியும் தொடக்கூடாது. நான் வரல, பிரியாணி சாப்பிட போதும். ஹீட்டு உப்பா அதான் ஆல்ரெடி போட்டோம்ல, ஒரு அடியாக போட்டோம்ல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணுமா? இவ்வளோ போதுமா? போதுமா? பிரியாணி செய்யறதுல இவ்வளோ வேலை இருக்கா? இவ்வளோ நேரம் ஆகுமா? என்ன தெரிகிறது? வதக்கினே இருக்கணுமா? பேசாமல் இதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் வச்சிருக்கலாமோ? நீங்கள் சொல்ல நான் அதை எடுத்து கொடுப்பேன், அதை ஒருத்தர் செய்ய. கொத்தமல்லியா தூவணுமா? புதினாவா? ரெண்டுமே இருக்குதா? புதினா கொத்தமல்லி. இப்போ நீங்கள் பேசுறதுலாம் புரியுது, நீங்கள் பேசுறதுலாம் புரியுது. இன்னும் என்ன இருக்கு இதுல? இந்த ஒரு 4 துண்டு மம்மி ஹோட்டல் எல்லாம் பார்த்தது இல்லையா? ஃப்ரைட் ரைஸ் இப்படி போடும்போது அப்படியே செதறும் சாப்பாடுலாம். 4 பேருக்கு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சாலும் செதறும். ஆமா, பார்த்தது இல்ல? டக் 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 டக்குன்னு தட்டுவாங்க. மறுபடியுமா? இப்படியே எவ்வளோ நேரம் தான் போயிட்டு இருக்கிறது? இதுக்கு ஒரு எண்டே இல்லையா? தயிரா? இதுல இருந்து போடணுமா தயிர்? 5 ஸ்பூனா? 1 2 3 4 5 6 வேணாமா? இது எதுக்கு? நான் சாப்பிட்றதுக்கா? அங்கே வைக்கிறதுக்கா? இதுவும் ஒன்று தெரிச்சு என் மேலே விழுந்த மாதிரி இருந்தது. என்னது? உப்பா? இதுவா இதுவா இதுவா? 1 ஸ்பூனா? இவ்வளோவா? 1 ஸ்பூன். அது ஸ்மெல்லே நல்லா இல்லை மம்மி. என்ன ஏன் இப்படி? கிச்சனில் ஒரு ஏசி அந்த அப்பாவை போட சொல்லுங்க. சிக்கனா 1/2 கிலோ? நீங்கள் 4 துண்டு தான் இருக்குது. இதுதான் 1/2 கிலோ. இன்னத்தோட சேர்த்து 1/2 கிலோ தான் வருது. போட்டுருவா? நீங்க நான் போடும்போது தள்ளி தள்ளி போறீங்க. கரண்டியத்துல எடுத்து போடணுமா? ஏன் அப்படியே போட்டா? எப்படி? எதுவுமே அவ்வளோ பார்த்தீங்களா?
என்னது இது காரமா? அந்த வெள்ளை கலர்ல இருக்குது அதெல்லாம் போட மாட்டீங்களா? ஏன் என்னது இது? அஜின மோட்டோவா? போதுமா? இவ்வளோ தான் போடுவீங்க பாருங்க. மறுபடியும் போடுவீங்களா? சிக்கன் சிக்கனில் காரம் இருக்குமா? பால் போட்டீங்க நீங்கள் அப்படியே கிட்ட போய் பாருங்க. மூந்து பாருங்க, மூந்து பாருங்க லைட்டாக எப்படி ஸ்மெல். அப்படியே நான் சமைக்கிற ஸ்மெல் அப்படியே பாருங்க. கிட்ட போய் பாருங்க. இல்லையே. இது எப்போ பிரியாணி ஆகும்? நம்ம எப்போ சாப்பிடுவோம் தெரியலையே. இவ்வளோ நேரமாக இது ஆகிட்டு இருக்குது. என்னது தண்ணி ஊற்றணுமா? அப்படியே ஊற்றுவா? இதில் எதுவும் ஒரு கலந்து வந்தது ரெட் கலரில். ஓ ஓஹோ ஆ தண்ணி இவ்வளோ இருக்கு. தும்மெல்லாம் வரக்கூடாதா? ஓ நீங்கள் சமைக்கும் போது தும்ப மாட்டீங்க, வேறு என்ன பண்ணுவீங்க? சமைக்கும் போதே எடுத்து சாப்பிட்டுருவீங்க. இல்லை நான் வந்து நல்லா இருக்கேன்றீங்களா? இது ரத்னம் போடாதா? நீட்டா உப்பு போட்டு கலரவே இல்லை. உப்பு போட்டு கிளறவே இல்லை, பரவாயில்லையா? லைட்டாக கிளறி விட்டா போதுமா? எடுத்து கொஞ்சம் எடுத்துருவா. ஒரு நிமிஷம் தான் ஏறி உட்கார்ந்தேன். அப்படியே போட்டுருவா. எங்களுக்கு தெரியாதா? நாங்களாம் வெளியே எடுப்போம். அப்படின்னு நான் நினைச்சேன். பேசாம இதுக்கு மேலே அவங்களே சமைக்க சொல்லிடலாமா? இது கை பரவாயில்லையா? சரி நான் போய் கழுவிட்டேன். கிளறினோம், அதான் கிளறேன். உப்பு நக்கு போடணுமா? உப்பு பார்க்கணுமா? என்ன பண்றது? இதுக்க முடியல. நான்லாம் அப்படியே எடுத்து வெட்ட ஆரம்பிச்சேன்னா கையிலேயே வெட்டுவேன். இல்லை புரியல. கை வெட்டிப்பேன். Oh
பாதி தான் கட் பண்ணுறேன். அது 4 கட் ஆயிடும் மம்மி. 4 பீஸ் ஆரஞ்சு பழம் உரிக்கிற மாதிரி உரிச்சு. பொட்டெல்லாம் விழுது, பரவாயில்ல. உப்பு போடணும்ல, ஒரு பொட்டை அதில் விழுந்துச்சு. நக்கிலாம் பார்க்க முடியாது, நான் ஆனால் தரேன், நீங்கள் நக்கி பாருங்க. நாங்கள் நக்கி பாருங்க. அது கேவலமாக இருக்கும். என்ன போய் நக்கி பார்க்க சொன்னேன். லெமன் தான் இருக்குது, லெமன் தான் அதிகமாக இருக்குது. உப்பு காரம் எதுவுமே தெரியலையே. என்னது போதும் போதும் போதும். பாரு எவ்வளோ காரம் போட்டிருக்காங்கன்னு. சத்தியமா தெரியல. இந்த பாரு நக்கியர் பரம்பரையா இருக்கும் போல. முன்னாடி தந்துருக்கலாம்ல. ஒரு வாட்டி யூஸ் பண்ண பொருள் மறுபடியும் யூஸ் பண்ணக்கூடாது, தூக்கி போடு. ஐயோ இது நல்ல ஒரு கையில வச்சு கையில திரும்ப உள்ள போடுவீங்களா? இப்படிதான் சொல்லுறீங்க இத்தனை நாள். ஒரு சட்னியா ஒரு 4 நாள் வைக்கிறீங்க, அது சரி பரவாயில்ல. வச்சிருவேன் கையில. பரவாயில்ல, சீரக சம்பவம் தானே, நல்லா தான் இருக்கும். போதுமா? உங்க பிரியாணியோட சூப்பரா இருக்குதுன்னு சொல்ல வைக்கிறேன். ஆமா, சாப்பிட்டு அப்படி மெய் மறந்து போல. இதில் என்னுடைய ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் போடல மம்மி. நீங்க டெய்லி காலைல போடும்போது அப்படின்னு ஓடும்போது எதுவுமே படாத. ஆமா, டெய்லி வருது, நல்லா பாக்குறேன். அஞ்சு நிமிஷமா? அவ்வளோதான், முடிஞ்சோடனே எடுத்துன்னு வந்துடுவீங்களா? வாங்க போகலாம். நான் வரல, பிரியாணி சாப்பிட்டா போதும். மம்மி உண்மையிலே சுட்டுச்சு. அது எடுக்கும் போது எவ்வளவு சூழல் தெரியுமா?
எப்படி தான் டெய்லி சமைக்கிறாங்கன்னு தெரியல. கால்லாம் வலிக்குது. அம்மா டெய்லி சமைச்சு அவ்வளோ நேரம் நின்று. மம்மி ரெடியா? இருடா. இன்னுமா ரெடி ஆகல? வரேன் இருடா. வரேன் இருடான்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் தான் சொன்னாங்க. நீ தானே செஞ்ச ஃபஸ்ட்டு உனக்கு? இல்லை மம்மி, இப்போ வந்து நம்ம டெஸ்டர் வந்து கென்சி தான், அதனால கென்சிக்கு தான் ஃபஸ்ட்டு போடணும். ஏசப்பா, இது சாப்பிட்டு எனக்கு என்ன ஃபுட் பாய்சன் ஆகிட்டு வருது. தயிர் பச்சனை வருது, தயிர் பச்சனை வருது. இந்த குமுதத்தை ட்ரை பண்ணு. அப்புறம் அது நல்லா இருக்கு, அதை தனியாக ட்ரை பண்ணு. பொதுருமா பார்க்கவே அப்படித்தாண்டா இருக்கு. எங்கேயாவது பிரியாணி மாதிரி இருக்காடா இது? நீ செஞ்சிருக்கிறடா. பப்பு பூவா, குழந்தைங்களுக்கு பப்பு பூவா செஞ்சு வச்ச மாதிரி இருக்கு. வீடியோ வைக்கிறேன் நானே பண்ணாமல் தான் இவ்வளோ நேரம் இருக்கு. இதுல தானே வந்து எடுத்துட்டு இருக்க. கண்டிப்பா நல்லா இருக்குமா? நல்லா தான் இருக்குதா? பரவாயில்ல, ஹோட்டல் வச்சிடலாம்டா. அதுக்கு சரிப்பட்டு வரும். ஒரு 80%. நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. சூடு நீங்கள் செய்கிறதோட சூப்பராக இருக்குது. ஓ நல்லா இல்லை, செம்மையாக இருக்குது. அருமையாக இருக்குது. ஆஹா, இந்த ரியாக்ஷனை என்ன கூப்பிட்டாலும் நான் பண்ணியிருக்கணும். நீ பண்ணிக்கிட்டாரு. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? என்ன பிரியாணி செஞ்சுட்டு நீயே நல்லா இருக்குங்க. 2 கை வச்சு கடிச்சு திங்கிறாங்க. இதுவேளை சாப்பிட்றதுல கான்சன்ட்ரேட் பண்ணலாம். இந்த எதுனா வேறு எதுனா டிஃப்ரெண்ட்டான ஐடியா இருந்ததுன்னா அந்த ஐடியாவை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்ல ஐடியாவாக இருந்ததுன்னா அதை பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறோம். அவ்வளோதாங்க. உள்ளமா அவ்வளோதாங்க. வீடியோ வா பண்ணுங்க. இத்துடன் விடை பெற்றுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம், பாய் பாய். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. 2 பார்ட்டாக இந்த வீடியோ வந்திருக்கும். 2 பார்ட்டில் எதனா ஒரு பார்ட் பிடிச்சிருந்தாலே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிரியாணி செய்கிறது எப்படின்ட்டு தண்ணி கொடு கிட்ட கேட்காதீங்க. எங்கிட்ட கேட்டுறாரு. நல்லா தான் இருக்குது. நல்ல ஷேஃபாக பார்த்து போய் கேட்டோம்.